வணக்கம்ங்க. 31/7/24 மதியம் 2:30 விற்பனை பதிவில் நாம் இன்றைக்கி 8 விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க. நம்மளுடைய ஊர் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க. சிவகிரி கேட்டில் ஃபார்ம் அப்படின்னு கூகுள் சர்ச்லேயோ மேப்லேயோ போட்டால் பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும். நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து வெளிச்சத்தில் வந்து மாடுகள் கன்றுகளை தேர்வு செஞ்சு பார்த்துக்கலாமுங்க. கால்நடை தீவனங்கள் நம்ம வந்து விற்பனை பண்ணிகிட்ருக்குறோங்க. 2 விதமான தீவனங்கள், ஒன்று ஈரப்பதமிக்க தீவனம், இன்னொன்று வந்து ட்ரை தீவனம்ங்க. 2 தீவனங்களுமே வந்து பார்த்திங்கன்னா 45 கிலோ பேக்கிங்கில் வருதுங்க. டபுள் லேயர் பேக்கிங்காக தான் நம்ம போட்டு அனுப்புகிறோம். தீவனங்களை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய வாகனத்தில் நம்ம ஊர்லேருந்து சுற்றளவு 100 to 150 கிலோமீட்டருக்குள்ளே ஃப்ரீயாக டெலிவரி பண்ணி கொடுத்துட்றோங்க. ஈரப்பதமிக்க தீவனம் 45 கிலோ 550 ரூபாய்க்கு டெலிவரிங்க. வர தீவனம் 45 கிலோ 1100 ரூபாய்க்கு உங்கள் இடத்துல டெலிவரிங்க. தீவனங்கள் நீங்கள் பயன்படுத்தணும்னு நினைக்கிறீங்கன்னா பதிவுக்கு கீழே வர நம்பருக்கு நீங்கள் வந்து தொடர்பு கொண்டு கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து டோர் டெலிவரி பண்ணி கொடுத்துட்றோம். மற்ற மாவட்ட நண்பர்களுக்கு பார்சல் மூலிமா அனுப்பி கொடுக்குறோங்க. மேட்டூர் சூப்பர் சர்வீஸுங்க, ரதிமீனா பார்சல் சர்வீஸ்னு இந்த மாதிரியான பல்வேறு பார்சல் சர்வீஸில் தீவனங்களை நம்ம அனுப்பி கொடுத்துட்ருக்குறோங்க. வீடியோ பதிவில் நீங்கள் இன்றைக்கி பார்க்குறதுல முதல் பதிவாக பார்க்குறதுங்க 4வது ஈத்து பெருங்கூட்டு மயிலை மாடுங்க. 40 நாள் ஆன மயிலை காலை கண்ணோடு இருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. மாடு கண்ணு ரெண்டும் சுழி சுத்தமாக இருக்குதுங்க. காலையில் 3:30 சாயங்காலம் 3 ஒரு 6.5 லிட்டர் பால் பீச்சிக்கலாமுங்க. நல்ல பால் வர்க்கமான மாடு. பால் தேவை இருக்கிறவங்க, கால் அணைக்காத மாடாக இவ்வளோ பால் வேணும், குழந்தைகளுக்கு நாட்டு மாட்டு பால் கொடுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க தாராளமாக இதை தேர்வு செய்யலாமுங்க. நேரில் வந்து பார்த்து வாங்குறவங்களும் வாங்கிக்கலாம், வீடியோ பார்த்துட்டு தேர்வு பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாமுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 49,000 ரூபாய்ங்க. மயில மாடு 3 கறக்கும். கண்ணுக்கு வந்து 1.5 மாதம் கிட்ட ஆகுது. ரெண்டும் சுழி சுத்தமாக இருக்குது, அணைக்க வேண்டியது இல்லைங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 2வது ஈத்து வட இந்திய மாடுங்க. வட இந்திய சினை ஊசி போடப்பட்டிருக்குதுங்க. 5 மாதம் சினை கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க. மடிக்கூச்சம் இல்லை, உடல் கூச்சம் இல்லை. தலையீத்தில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 5 சாயங்காலம் 5 10 லிட்டர் பால் கறந்துருக்குதுங்க. மாடு வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு பகுதியில் இருக்குதுங்க. வட இந்தியாவிலேருந்து கொண்டு வரப்பட்ட மாடு தான். நல்ல குணவனமான மாடு. கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் தொட்டு நீவிக்கலாம். காலையில் 5 லிட்டர் சாயங்காலம் 5 லிட்டர் கறவை கறக்குங்க. கால் அணைக்காமல் கறந்துக்கலாம். 100% வட இந்திய கன்று போடுறதுக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம். பால் 4 காம்பில் வர்றதுக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம். ஆண்கள் பெண்கள் பிடிக்கிறதுக்கு உத்தரவாதம் கொடுக்குறவங்க. நல்ல ஒரு தெளிவான வட இந்திய மாடு, நல்ல குணவனத்தில் நல்ல பால் வர்க்கமாக இருக்குதுங்க. விற்பனை விலை 45,000 ரூபாய்ங்க. ஏற்கனவே ஒரு மாடு கறவையில் இருக்குது. அந்த மாடு பால் வற்றும் போது உங்களுக்கு இன்னொரு மாடு கறவையில் வேணும்னு எதிர்பார்க்குறவங்க, நல்ல குணவனமான மாடாக, கறவைக்கு ஒழுக்கமாக நிற்க மாடாக, நாட்டுக்கன்று போடக்கூடிய மாடாக வேணும்னா இதை தேர்வு செய்யலாமுங்க. மாடு வந்து பார்த்திங்கன்னா செக்ஸடு செமன் தான் அவங்க போட்டிருக்கிறாங்க. செக்ஸடு செமன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிடாரி கன்றுகள் மட்டுமே பிறக்கக்கூடிய செமனுங்க. விந்தணுக்களை வந்து இப்போ வந்து கிடைக்குதுங்க. ஆனால் நம்ம வந்து அப்படி சொல்லி ஏதாவது வந்து காலக்கண்ணுக்கு இது போட்டுருச்சுன்னா தவறு வந்துடக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் நாட்டுக்கன்று போடுற உத்தரவாதம் நம்ம கொடுக்குறோங்க. செக்ஸடு செமன் வந்து ஊசி வந்து பார்த்திங்கன்னா 1,500 ரூபா செலவு பண்ணி அவங்க வந்து செனை ஊசி போட்டிருக்கிறாங்க. கிடாரி கன்று மட்டுமே போடக்கூடிய அந்த செமனுங்க. வட இந்திய மாடுகள், இப்போ காங்கை மாடுகள் எல்லாத்துக்குமே அந்த மாதிரி கிடைக்குது. ஆனால் எல்லா இடங்கள்லையும் கிடைக்கிறது இல்லை. அது ஈஸியாக நம்ம வந்து வாங்கி பாதுகாத்து வச்சு நம்ம மாட்டுக்கு உடனடியாக போடுறதுக்கு அந்த கண்டெய்னர் இல்லாமல் நம்ம போட முடியாதுங்க. லிக்விட் நைட்ரஜன் கண்டெய்னர் சொல்லுவாங்க, L12 கண்டெய்னர்னு சொல்லுவாங்க. அந்த விந்தணு வந்து ஒரு உறைநிலை இத்தனை -டிகிரியில் இப்படி இருந்தால் மட்டும்தான் அது வந்து அதுக்கான உயிர் இருக்குங்க. நம்ம வந்து சாதாரணமாக அதை ஊசி வாங்கி வச்சு நம்ம மாட்டுக்கு தேவைப்படும் போது அப்படி செலுத்த முடியாது. அதனால தான் வந்து நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஊசிகள் இல்லாமல் கலப்பின ஊசிகள் போட வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுதுங்க. ஆனால் கூடிய சீக்கிரம் இதெல்லாம் அரசாங்கம் தான் பார்த்து ஒரு முயற்சி எடுத்து இந்த மாதிரி வந்து விந்தணுக்கள் எல்லா இனத்தின் நாட்டு மாட்டு இனத்தினுடைய இது வந்து காளைகள் இல்லாத பகுதிகளில் கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு செய்யணுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியான காங்கேயம் செவலை மாடுங்க. வண்டி எருதாட்டு இருக்குங்க. நல்ல ரெட்டநாடி உடம்பு. சினை வந்து 4 மாதம் கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க. மாடு ஒரு மாடுனாலும் மேலே ஒருத்தர் ஏறி படுத்திட்டா கூட அந்த அளவுக்கு இருக்குங்க. அவ்வளோ ஒரு திமிழ் அமைப்பு, உடல் அமைப்பு, கறவைக்கு, குணத்துக்கு, செனைக்கு எல்லா இடத்துக்கும் உத்தரவாதம் கொடுக்குறோங்க. போன ஈத்து வந்து பார்த்திங்கன்னா காராம்பசு கன்று, கிடாரி கன்று மறை இல்லாமல் போட்டிருந்ததுங்க. அந்த கன்றும் இதற்கு அடுத்த வீடியோவில் விற்பனை பதிவாக தான் வருதுங்க. இன்னும் கன்று 2 நேரம் ஊட்டிகிட்டு இருக்குதுங்க.
கறந்தாலும் இப்போதைய கறவை வந்து காலையில் 1.5 சாயங்காலம் 1 கறக்குதுங்க. கன்று போட்டு 6 மாதம் ஆச்சு. மாடு செனை 4 மாதம் உறுதி பண்ணியாச்சுங்க. கால்நடை மருத்துவர் வச்சு வீட்டில் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. லக்ஷ்மி சுழி இருக்குதுங்க. நல்ல வந்து நிறம்னா ரத்த செவலை நிறம்ங்க. ஏன்னா எல்லா செவலை மாடும் இந்தளவுக்கு நிறக்காலில் வராது. நல்ல பெருவெட்டு, நல்ல குணம், கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். கண்ணும் வந்து பார்த்திங்கன்னா காராம்பசு கன்று, கிடாரி கன்று, மறை வெள்ளைப்புள்ளி இல்லாமல் விழுந்திருக்குது. மீண்டும் காராம்பசு காலைக்கு தான் இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஷோ குவாலிட்டியான செவலை மாடு தனியாக வேணுனாலும் நீங்கள் பிடிச்சிக்கலாம். லக்ஷ்மி சுள்ளியோட கண்ணு மாடாக வேணுனாலும் நீங்கள் பிடிச்சிக்கலாமுங்க. மாடு மட்டும் தனியாக வேணும்னா 54,000 விற்பனை விலைங்க. கண்ணோட வேணும் அப்படின்னா கண்ணும் சேர்த்து கொடுக்குறோங்க. கண்ணோட விற்பனை விலை வந்து 18,000 ரூபாய்ங்க. இரண்டும் சேர்த்து வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா 72,000 ரூபாய் விற்பனை விலைங்க. தனித்தனியாக வேணுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாமுங்க. கண்ணு வேணும்னா 18,000, மாடு வேணும்னா 54,000 ரூபாய்ங்க. மாடு செனை உறுதி பண்ணியாச்சு. கண்ணு காராம்பசு கண்ணு, கிடாரி கண்ணு, கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை. கண்ணுக்கு 6 மாதம் வயசு இருக்குதுங்க. கன்று வந்து பார்த்திங்கன்னா மறை இல்லாமல் தெளிவான கண்ணுங்க. கால் அணைக்காமல் மாட்டில் பால் கறந்துட்டுருக்குது. இப்போ கறந்தால் நேரம் 1.5 1 லிட்டருக்கு குறைவு இருக்காதுங்க. இளம் கறவையில் காலையில் 2 சாயங்காலம் 2 தெளிவாக பீசிட்டு இருந்த மாடுங்க. காராம்பசு கண்ணோட செவலை மாடு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த கண்ணு மாட்டை தேர்வு செய்யலாம். நேரில் வந்து பார்த்து வாங்குறவங்களும் வாங்கிக்கலாம். வீடியோ பார்த்துட்டு தேர்வு பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாம். கன்று மாட்டினுடைய விற்பனை விலை 72,000 ரூபாய்ங்க. ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குது. நேரில் வந்து செக் பண்ணி வாங்கணும்னு நினைக்கிறவங்களும் வாங்கிக்கலாம். வீடியோ பார்த்துட்டு வாங்குறவங்களும் வாங்கிக்கலாமுங்க. மாடு விற்றுருச்சுன்னா கண்ணுக்குட்டி வந்து தர்றவங்க. இல்லைன்னா கன்று வந்து 2 நேரம் ஊட்டினது தான் மடி வந்து கொஞ்சம் கட்டாமல் இருக்கும். ஒரு 4 நாளைக்கு வந்து கண்ணை ஒரு நேரம் ஊட்ட வச்சு அப்படி பிரித்தோம்னா மடி சுத்தமாக வற்றி போயிடுங்க. இன்னும் கறக்கிறவங்கன்னு நினைக்கிறவங்க 1 மாதம் 2 மாதத்துக்கு நம்ம இன்னும் கறக்கிறனாலும் கறக்கலாமுங்க. தரமான மாடு, தரமான கன்று, 2 குணத்தில் இருக்குது. சுழி சுத்தமாக இருக்குது. கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கும். 4 காம்பில் பால் வந்துட்டுருக்குதுங்க. நல்ல குணவனமான பெருவெட்டு மாடு. கண்ணும் தரமான கண்ணுங்க. சின்ன முகமுங்க. நல்ல பால் வர்க்கமான மாட்டுக்கு பிறந்த கண்ணுங்கிறதுனால நல்ல குட்ட முகம், தெளிவான உடம்பு, காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணி பிறந்திருக்குதுங்க. செவலை மாட்டுக்கு காராம்பசு காலை இனச்சேர்க்கை பண்ணி காராம்பசு கண்ணு, கிடாரி கண்ணு போட்டிருக்குது. இந்த முறையும் காராம்பசு காலைக்கு தான் இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க. 4 மாதம் சினை நம்ம வீட்டில் கால்நடை மருத்துவர் வச்சு மாடை சினை உறுதிப்படுத்தியாச்சு. 2 நேரம் இப்போ கன்று ஊட்டிகிட்டு இருக்குது. கறக்கணுன்னாலும் 1.5 அந்த அளவுக்கு கறவை கறக்கலாமுங்க. இன்னும் 1 மாதம் 2 மாதம் கறக்கலாம். அப்புறம் அதுக்கப்புறம் வந்து அடுத்த இதுக்கான மாட்டை தயார் பண்ணணும் அப்படிங்கிறதுனால அதுக்கு மேலே கறக்க வேண்டியது இல்லைங்க. நம்ம போடுற பதிவுகள் முழுமையாக கேளுங்க. ஒவ்வொரு பதிவும் ஒரு 2 நிமிஷம் ஓடுற மாதிரி தான் இருக்கும். அந்த பதிவுக்கான விளக்கத்தையும் கேட்டுட்டு நீங்கள் முடிவெடுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க, 2வது ஈத்து காங்கிரேஜ் மாடு, 40 நாள் ஆன மயிலக்கண்ணு, கிடாரி கண்ணு, கறவைக்கு கால் அணைச்சி கறக்கணும். மாடு கண்ணு சுழி சுத்தமாக இருக்குதுங்க. தற்போதைய கறவை காலையில் 3 சாயங்காலம் 3 கறவை வந்துட்டுருக்குது. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க. கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கும். 4 காம்பில் பால் வருதுங்க. ஸ்டூல் போட்டு உட்காந்து கறந்துக்கலாம். ஆனால் காலை அணைச்சி தான் பால் கறக்கணுங்க. 2வது ஈத்து மாடு கிடாரி கண்ணோட காலையில் 3 சாயங்காலம் 3 கறவையில் காங்கிரேஜ் மாடு வேணும்னு நினைக்கிறவங்க இதை தாராளமாக தேர்வு செய்யலாம். கன்று மாட்டினுடைய விற்பனை விலை 49,000 ரூபாய்ங்க. பால் கறக்கிற வீடியோ இதுக்கு பின்னாடியே நம்ம வந்து அட்டாச் பண்ணியிருக்கிறோங்க. வீடியோவையும் முழுமையாக பார்த்துட்டு நீங்கள் ஒரு முடிவு எடுங்க. ஏன்னா பால் கறக்கிற வீடியோ நிறைய நண்பர்கள் அன்றைக்கி கேட்டாங்க, நாங்கள் அனுப்ப முடியல. மீண்டும் பால் கறக்கிற வீடியோவை நாங்கள் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கிறோம். அதை பார்த்துட்டு நீங்கள் முடிவு எடுத்துக்கலாம். 6 லிட்டர் பால் கறந்துக்கலாம். கண்ணு காங்கைங்கன்று, கிடாரி கண்ணு, மாடு காங்கிரேஜ் மாடு, ஈத்து 2ஆம் ஈத்து, பல்லு கடமுளப்பு, பால் நல்ல திடமாக இருக்குதுங்க. பால் நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துட்டோம், நல்ல திடமாக இருக்குது. கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கிது. வேணும்னு நினைக்கிறவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாம். பாலை கறந்துட்டு விற்றிங்கன்னா கூட மாடு சனையே இல்லைனாலும் குறைஞ்சபட்சம் 30,000, அதிகபட்சம் ஒரு 34,000 ரூபா வரைக்கும் விற்கும். கிடாரி கன்று பால் வைத்தும்போது 10,000 ரூபாயிலிருந்து 15,000 ரூபாய் வரைக்கும் விற்பனை பண்ண முடியும். வீட்டுக்கு நாட்டு மாட்டு பால் ஒரு 6 லிட்டர் வரைக்கும் கறந்துக்கலாம். ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். சுழி சுத்தமாக இருக்குதுங்க. மாட்டுக்கு மாடு கண்ணை வளர்த்துறனாலும் நீங்கள் வளர்த்திக்கலாமுங்க. நேரில் வந்து பார்த்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் ஃபோன் பண்ணிவிட்டு வந்து பார்த்து வாங்க. பால் கறக்கிற வீடியோவும் இதற்கு பின்னாடி நம்ம போட்டிருக்கிறோம். வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு நீங்கள் தேர்வு பண்ணுங்கள்.
அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 4 பல் தலையீத்து குட்டை மாடுங்க. குட்டை கன்று காலக்கன்று கிடாரி கண்ணோடு இருக்குது. கறவைக்கு கால் அணைக்க வேண்டாங்க. மாடு கன்று 2 சுழி சுத்தமாக இருக்குதுங்க. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாமுங்க. மாடு வந்து பார்த்திங்கன்னா புங்கனூர் செனையூசியின் மூலமாக பிறந்த குட்டை மாடுங்க. 4 பல் தலையீத்து, ஆனால் ரொம்ப நல்ல குணம்ங்க, பொறுமையான குணம். முதல் முறை வாங்குறவங்க வீட்டுக்கு குட்டை மாடு வேணும், குழந்தைகளுக்கு குட்டை மாட்டு பால் கொடுக்கணும், கால் அணைக்காமல் இருக்கணும், பெண்கள் பிடிச்சிக்கணும், பெண்கள் கறந்துக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம். வந்து நேரில் கறந்து பார்த்து வாங்குறனாலும் வாங்கிக்கலாமுங்க. தலையீத்து கண்ணு போட்டு 10 நாள் தான் ஆகுதுங்க. சில மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இயல்பாகவே குணம் வந்து இருக்குங்க. சில மாடுகள் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இயல்பாகவே அது ரொம்ப சாதுவான குணமாக இருக்குங்க. கறவைக்கு ரொம்ப ஒழுக்கம், யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம், யார் வேணாலும் கறந்துக்கலாமுங்க. சுழி சுத்தமாக இருக்குது. மாட்டினுடைய உயரம் வந்து பார்த்திங்கன்னா 3.5 அடி உயரம் இருக்குதுங்க. குட்டை மாடு நல்ல திமிழமைப்போட மாடுங்க. கறவைக்கு ரொம்ப ஒழுக்கமான மாடு. பெண்கள் கறந்துக்கலாம், ஸ்டூல் போட்டு உட்காந்து கறந்துக்கலாம், அந்த மாதிரியான குணத்தில் இருக்குதுங்க. நல்லா தாலி வச்சு நல்லா கறக்கும் பட்சத்தில் காலையில் 2 சாயங்காலம் 2 குடி பால் கறக்குங்க. பால் ரொம்ப கெட்டியாக இருக்குதுங்க. பாலும் நம்ம செக் பண்ணி பார்த்துட்டோம். அதனால் உங்களுக்கு குட்டை மாடு வேணும், பல்லு பாக்கியாக வேணும், கால் அணைக்காத மாடாக இருக்கணும், பெண்கள் முக்கியமாக கறக்கணும், பாலும் நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம். நேரில் வந்து கறந்து பார்த்து வாங்கணும்னு நினைக்கிறவங்களும் வாங்கலாமுங்க. கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 38,000 ரூபாய்ங்க. ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குது. நேரில் வந்து கறந்து பார்த்து வாங்கணும்னு நினைக்கிறவங்களும் வாங்கிக்கலாம். ஏன்னா நல்ல குட்டை மாடுகள் கிடைக்கிறது இல்லைங்க. அப்படியே கிடைச்சாலும் பல்லு பாக்கியாக இருக்கணும், பல்லு பாக்கியாக இருந்தாலும் கால் அணைக்காமல் இருக்கணும், கால் அணைக்காமல் இருந்தாலும் பெண்கள் கறக்கிற மாதிரி இருக்கணும், பெண்கள் கறந்தாலும் பாலும் இருக்கணும். எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணுற மாதிரி மாடுகள் நமக்கான விலையில் கிடைக்க மாட்டேங்குதுங்க. ரொம்ப செக் பண்ணி தான் இந்த மாட்டை வாங்கியிருக்குது. விற்பனை விலை 38,000 ரூபாய். ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குது. வந்து கறந்து பார்த்துக்கோன்னு நீங்கள் வாங்கிக்கலாமுங்க.
அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 3வது ஈத்து வட இந்திய மாடுங்க. கண்ணு கிரு கண்ணு கிடாரி கண்ணுங்க. கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 மாதம் ஆச்சு. கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். மாடு கண்ணு சுழி சுத்தமாக இருக்குதுங்க. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாமுங்க. நல்லா சப்ளை வைக்கிறவங்களுக்கு காலையில் 5 சாயங்காலம் 4 9 உடிவால் கறக்குங்க. பூங்காம்பு உட்கார்ந்தா கறந்துட்டு எந்திரிச்சிக்கலாமுங்க. அந்த மாதிரியான கறவைக்கு அவ்வளோ ஒரு ஒழுக்கமான மாடுங்க. ஈத்து 3ஆம் ஈத்து கண்ணு கிடாரி கண்ணு. மாடு கண்ணு சுழி சுத்தம். கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். வெச்ச கால் வெச்ச மாதிரியே நிற்குங்க. அந்த மாதிரியான ஒரு குணம். நல்லா தாலி வைக்கிறவங்களுக்கு ஒரு 9 லிட்டர் பால் கறக்கும். குறைஞ்சபட்சம் 7 உடி, அதிகபட்சம் ஒரு 9 லிட்டர் பால் கறந்துக்கலாமுங்க. நம்ம நேற்று சாயங்காலம் தான் வந்ததுங்க. நம்ம கறந்து பார்த்து தான் அங்கே ஏற்றிட்டு வந்தோம். காலையில் நம்ம இடத்துல இப்போ கறக்கிறோம். ரொம்ப தெளிவாக இருக்குதுங்க. காலையில் 5 உடிவால் தெளிவாக நம்மளால் கறக்க முடிஞ்சது. பைப்பில் வர்ற மாதிரி வருங்க. மொத்தமாக ஒரு 3 to 4 நிமிஷம் இருந்தால் அந்த 5 உடிவால் கறந்துட்டு எழுந்திரிச்சிக்கலாமுங்க. அந்த மாதிரி கறவைக்கு ஒழுக்கமான ஒரு மாடு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம். கண்ணு கிடாரி கண்ணு கிரு கண்ணு. மாடு ஈத்து 3ஆம் ஈத்து ரெண்டும் சுழி சுத்தமாக இருக்குதுங்க. நேரில் வந்து கறந்து பார்த்து வாங்கணும்னு நினைக்கிறவங்களும் ஃபோன் பண்ணிவிட்டு வந்து கறந்து பார்த்து செக் பண்ணி தெளிவாக வாங்கிக்கலாமுங்க. பூங்காம்பில் பெண்கள் பிடிச்சி பெண்கள் கறக்கிற மாதிரியான தரத்தில் இருக்கக்கூடிய தெளிவான மாடுங்க. கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 59,000 ரூபாய்ங்க. நேரில் வந்தாலும் சரிங்க, வீடியோ பார்த்தாலும் சரி, அட்வான்ஸ் மட்டும்தான். முழு தொகை கட்டணுங்கிற அவசியம் இல்லை. நேரில் வந்து 2 நேரம் கறந்து பார்த்து வாங்கணும்னு நினைக்கிறவங்களும் வாங்கிக்கலாமுங்க. குறைஞ்சபட்சம் 7 லிட்டர் கறக்குங்க. அதிகபட்சம் 9 லிட்டர் வரை கறவை எதிர்பார்க்க முடியுங்க. பூங்காம்பில் கிடாரி கண்ணோட சுழி சுத்தத்தில் பெண்கள் கறக்கிற மாதிரியான தரத்தில் இருக்கக்கூடிய தரமான மாடுங்க. மாடு நல்ல பெருவெட்டுங்க. மாடு வந்து சினையே இல்லை, இப்போ பாலே இல்லைன்னா கூட சந்தை மதிப்பாக 40,000 ரூபாயிலிருந்து 42,000 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுங்க. கன்று மட்டுமே தனியாக பிரித்தா கூட இப்போதைக்கு கிரு கண்ணு கிடாரி கண்ணு 12,000 ரூபாயிலிருந்து 14,000 ரூபா வரைக்கும் விற்குங்க. பாலை கறந்துட்டு விற்றிங்கனாலும் இதே அளவுக்கு மாட்டில் உடல் அமைப்பு வச்சுருந்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்குற கறவையும் நம்ம கறந்துக்க முடியும். திருப்பி விற்கும் போதும் நமக்கு நஷ்டம் இல்லாமல் விற்றுக்கலாமுங்க. வீடியோ பதிவு முழுமையாக பார்த்துட்டு நீங்கள் தேர்வு பண்ணுங்கள். நன்றிங்க.
அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 3வது ஈத்து வட இந்திய மாடுங்க. கன்று வந்து பார்த்திங்கன்னா வட இந்திய கன்று, கிடாரி கன்று. மாடு கன்று சுழி சுத்தமாக இருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். கன்று போட்டு இப்போ தான் 1 வாரம் ஆச்சுங்க. கறவைக்கு கால் அணைச்சி கறக்கணும். காலையில் 3 சாயங்காலம் 3 இப்போ கறவை வந்துட்டுருக்குதுங்க. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க. மாடு கன்று சுழி சுத்தமாக இருக்குதுங்க. 3வது ஈத்து செவலை மாடு. கன்று வந்து பார்த்திங்கன்னா செவலை கன்று, கிடாரி கன்று. கறவைக்கு கால் அணைச்சி கறக்கணும். கன்று போட்டு 1 வாரம் தான் ஆகுதுங்க. இப்போ தான் நல்லவெல்லாம் மாறி இருக்குது. இப்போதைக்கு 3 லிட்டர் கறவை வருதுங்க. இன்னும் வந்து கொஞ்சம் தாலி வந்து சேர்த்து வச்சு நல்லா பக்குவம் பண்ணும்போது ஒரு 4 வரை கறவையை எதிர்பார்க்க முடியுங்க. கால் அணைச்சி தான் பால் கறக்கணுங்க. கன்று மாட்டினுடைய விற்பனை, கிடாரி கண்ணோட கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 46,000 ரூபாய்ங்க. தேவைப்படும் நண்பர்கள் பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டு வாங்கிக்கலாம். நேரில் வந்து கறந்து பார்க்கணுன்னு நினைக்கிறவங்களும் வந்து கறந்து பார்த்து வாங்கிக்கலாமுங்க. புது இடம்ங்க, புது சூழல். நம்ம வந்து வேறு இடத்துல இருந்தது இப்போ கண்ணோடு நம்ம போட்டு நம்ம இடத்துக்கு வரும்போது ஒரு 2 நாளைக்கு மட்டும் குருவு கட்டி நம்ம பால் கறக்குறோங்க. ஏன்னா சில மாடுகள் வந்து இடம் மாறுதல் ஏற்பட்டது, ஆட்கள் மாறுறாங்க, கறக்கூடிய நேரம் மாறுது, கறக்கூடிய இடம் எல்லாமே மாறும்போது கொஞ்சம் பதட்டம் அடையும். அதனால் ஒரு 2 நாளைக்கு குருவு கட்டி கறந்தோம்னா அப்புறம் நார்மல் ஆகிக்குங்க. அப்பா தான் கறக்குறாங்க, ஸ்டூல் போட்டு உட்காந்து தான் கறக்குறாங்க, குண்டாவை கீழே வச்சு தான் கறக்குறாங்க. ஆனால் மாட்டை மட்டும் குருவலாக கட்டி கறக்குதுங்க. தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். வந்து கறந்து பார்த்து வாங்கணும்னு நினைக்கிறவங்களும் வாங்கிக்கலாமுங்க. எங்கள் வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு நீங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள்ட்ட கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு அட்வான்ஸ் பண்ணுங்கள். அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வேண்டானாலும் அதிகபட்சம் அரை மணி நேரத்தில் எங்களுக்கு சொல்லிடுங்க. அப்போ தான் நாங்கள் மாடோ கண்ணோ வேறொருவருக்கு விற்பனை செய்ய முடியுங்க. எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வர அனைத்து நண்பர்களுக்கும் நன்றிங்க. வணக்கம்ங்க.